சேலம் மாவட்டம் மகுடஞ்சாவடி சாலையில் போலீசார் வாகன தணிக்கையில் ஈடுபட்டிருந்தனர். அப்போது ஈரோட்டிலிருந்து சேலத்திற்கு வந்த வேனை மறித்து சோதனையிட்டதில் சாக்கு மூட்டையில் சந்தன கட்டைகள் இருந்தது கண்டுபிடிக்கப்பட்டது. மேலும் இது தொடர்பாக வேனை ஓட்டி வந்த கேரளாவை சேர்ந்த முகமது சுகேல், முகமது பசிலுர் ரஹ்மான் ஆகியோரை மடக்கி பிடித்து கைது செய்து வனச்சரக அலுவலகத்திற்கு அழைத்து சென்று தீவிர விசாரணை நடத்தினர். இதையடுத்து அவர்களிடமிருந்து 1.5 டன் சந்தன கட்டைகள் பறிமுதல் செய்யப்பட்டது. விசாரணையில் இந்த கடத்தலில் கேரளாவை சேர்ந்த மேலும் 4 பேர் ஈடுபட்டிருப்பது தெரியவந்தது. இதையடுத்து காரில் தப்பிச் சென்ற சந்தனக்கட்டை கடத்தல் கும்பல் ஈரோட்டில் உள்ள தனியார் ஓட்டலில் பதுங்கியிருப்பது தெரியவந்தது. அங்கு சென்ற வனத்துறை அதிகாரிகள் கேரளாவை சேர்ந்த முகமது மிசைல், முகமது அப்ரார், பஜாஸ், உமர் ஆகிய 4 பேரையும் கைது செய்தனர். இதையடுத்து கைதான 6 பேரையும் சேலம் 6வது குற்றவியல் நடுவர் நீதிபதி முன்பாக ஆஜர்படுத்தி விசாரணைக்கு பின்பு சிறையில் அடைத்தனர். திருவள்ளூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் அருகே தேன்கூண்டில் இருந்து குளவி களைந்து கொட்டியதில் 10க்கும் மேற்பட்டவர்கள் காயமடைந்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியது. திருவள்ளூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் அருகே உள்ள சிவன் கோவில் பின்புறம் உள்ள அடர்ந்த மரங்கள் பகுதியில் இருந்த தேன்கூடு திடீரென கலைந்தது. அதனால் தேன்கூண்டில் இருந்த குளவிகள் வெளியே வந்து ஆட்சியர் அலுவலகத்திற்கு வருபவர்கள், ஆட்சியர் அலுவலகம் வழியாக செல்பவர்கள் மற்றும் சிவன் கோவிலுக்கு வருகை தரும் பக்தர்களை கடித்தது. இதில் சிவன் கோயில் அருகே படுத்துக் கொண்டிருந்த பெரியகுப்பம் கிராமத்தை சேர்ந்த சண்முகம் என்ற முதியவர், மேலும் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் அருகே உள்ள ஆட்டோ ஸ்டாண்டில் இருந்த வீட்டு வசதி வாரிய குடியிருப்பு பகுதியைச் சேர்ந்த ஆட்டோ ஓட்டுநர் சுப்பிரமணி மற்றும் அரவிந்த் ராஜ், கண்ணியம்மாள், பாலகிருஷ்ணன், கணேஷ்குமார் உட்பட 10 பேரை தேன் குளவி கொட்டியதில் பலத்த காயமடைந்தனர். இதில் சுப்பிரமணி, சண்முகம் ஆகியோரை 108 அவசர ஆம்புலன்ஸ் மூலம் திருவள்ளூர் மாவட்ட அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அனுப்பி வைக்கப்பட்டனர். மேலும் உடனடியாக சம்பவ இடத்திற்கு சென்ற தீயணைப்புத் துறையினர் தண்ணீர் மற்றும் புகை அடித்து குளவிகளை விரட்டும் பணியில் ஈடுபட்டனர். மேலும் பொதுமக்களை வேறு வழியாக செல்ல அறிவுறுத்தினர். முடிச்சூர் வெளிவட்ட சாலைகள் சந்திப்பில் அணுகு சாலையோரத்தில் மூட்டை மூட்டையாக குப்பை கொட்டி எரிப்பதால் அப்பகுதியில் சுகாதார சீர்கேடு ஏற்படும் அபாயம் நேரிட்டுள்ளது. காஞ்சிபுரம் மாவட்டம் முடிச்சூர் ஊராட்சியின் வெளிவட்ட சாலையின் அணுகு சாலை ஓரத்தில் குப்பை, இறைச்சி கழிவுகள் கொட்டுவது, செப்டிக் டேங்க் கழிவுநீரை ஊற்றுவது போன்றவை தொடர்ந்து வருகின்றன. இந்நிலையில் மூட்டை மூட்டையாக குப்பையை எடுத்து வந்து சாலையோரத்தில் கொட்டி எரிக்கும் சம்பவம் சமீப நாட்களாக அதிகரித்துள்ளது. தினந்தோறும் காலையிலும் மாலையிலும் இந்த சம்பவம் நீடிப்பதால் அப்பகுதியில் புகை மூட்டம் ஏற்பட்டு வாகன ஓட்டிகள் கண் எரிச்சலாலும் மூச்சு திணறலாலும் பாதிக்கப்படுகின்றனர். இந்த நிலையில் துறை சார்ந்த அதிகாரிகள் உரிய நடவடிக்கை எடுக்க அப்பகுதி மக்கள் மற்றும் வாகன ஓட்டிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் மாநகராட்சி நிர்வாகம் மழைக்காலத்திற்கு முந்தைய பணிகளான கால்வாய்கள், குளங்கள் ஆகியவற்றில் தூர்வாறுதல், கரைகளை சீரமைத்தல், நீர்நிலைகளில் தண்ணீர் செல்லும் வழித்தடங்களில் வளர்ந்துள்ள செடி, கொடிகள், மரங்கள், படர்ந்துள்ள ஆகாய தாமரை போன்றவற்றை அப்புறப்படுத்துதல் போன்ற பணிகளை செய்ய முன்வராத நிலையில் தென்மேற்கு பருவமழையும் தொடங்கிவிட்டது. எனவே நாகர்கோவில் வடசேரியில் உள்ள 12வது வார்டில் செல்லும் காங்கையன் கால்வாயில் வளர்ந்துள்ள மரம், செடி, கொடி உள்ளிட்டவற்றை இந்த 12வது வார்டு பாஜக கவுன்சிலர் சுனில் தாமாக முன்வந்து சீரமைப்பு பணிகளை செய்தது அப்பகுதி மக்களிடம் அமோக வரவேற்பை பெற்றது. சேலம் மாவட்டம் எடப்பாடி வட்டத்திற்குட்பட்ட கொங்கனாபுரம் ஒன்றியம், வெள்ளாளபுரம் கிராமம், அக்கரைப்பட்டி பெண்ணரசி கபடி குழு நடத்தும் 24ஆம் ஆண்டு மாநில அளவிலான கபடி போட்டி அக்குழுவின் பொறுப்பாளர்கள் வேலன், அசோக் ஆகியோர் தலைமையில் நடைபெற்றது. இந்த கபடி போட்டியில் சேலம், நாமக்கல் உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களைச் சேர்ந்த 40க்கும் மேற்பட்ட கபடி குழுவினர் பங்கேற்றனர். இதில் கரூர் மாவட்டம் பிச்சாம்பட்டி PVK அணி வெற்றி பெற்று 50,000 ரொக்க பணத்துடன் முதல் பரிசு கோப்பையை தட்டி சென்றது. இதேபோன்று சேலம் சித்தர்கோவில், கொசவப்பட்டி சித்தன் கபடி குழு 2வது பரிசு கோப்பையையும், ஈரோடு டைமண்ட் ஸ்டார் கபடி குழு 3ஆம் பரிசையும், கோபி AMKC கபடி குழுவினர் 4ஆம் பரிசு கோப்பையும் தட்டி சென்றது. இந்த மாநில அளவிலான கபடி போட்டியில் சிறப்பாக விளையாடிய கபடி வீரர்களுக்கு ஊக்க பரிசுகளும் வழங்கப்பட்டது. போட்டிக்கான ஏற்பாடுகளை அக்கரைப்பட்டி பெண்ணரசி கபடி குழு சிறப்பாக செய்திருந்தனர். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.